Hello everyone, today I am going to discuss about application of equimaginary returns, opportunity cost principle in allocations of farm resources. இந்த டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஈக்விமாஜினரி ரிட்டர்ன்ஸ் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஃபஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஈக்விமாஜினரி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃபார்மர் இருக்கார், அந்த ஃபார்மர்கிட்ட வந்து லிமிடெட் கேபிட்டல் தான் இருக்குது. எந்த ஒரு ஃபார்மராக இருந்தாலும் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன இருக்குன்னா, அவங்கள்ட்ட இருக்க ஒரு கம்மியான மூலதனத்தை வச்சு அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது அப்படின்றத ஒவ்வொரு ஃபார்மரோட ஒரு மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபார்மர்கிட்ட ஒரு லிமிடெட் கேபிட்டல் இருக்குன்னா அதுக்கு வந்து செவரல் அல்டர்னேட்டிவ் யூசஸ் இருக்கும். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ஏக்கர் லேண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரைஸை போடலாம், இல்லைனா கிரவுண்ட்டை போடலாம், இல்லை சுகர் கேனை கல்டிவேட் பண்ணலாம். ஸோ அவர் வந்து அவருக்கு இருக்க ஒரு லிமிடெட் கேபிட்டலுக்கு ஆல்டர்னேட்டிவ் யூசஸும் இருக்குது. அந்த ஃபார்மர் அவர்கிட்ட இருக்க ஒரு லிமிடெட் கேபிட்டலை எந்த வேலை அவர் ஸ்பெண்ட் பண்ணால் அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக இருக்குமோ அதுதான் வந்து அது சொல்கிறதா வந்து லா ஆஃப் ஈக்விமாஜினரி ரிட்டர்ன்ஸ். ஸோ cultivator has limited capital and his main objective is to maximize net profit. Farmer is having several alternatives for his available capital. He should spend the amount in such a way that he will get maximum profit. This can be achieved by using the principle of equimaginary returns. And the equimaginary returns principle helps to understand how to achieve maximum return by allocating the available capital to the different enterprises. இந்த equimaginary returns principle எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, எந்த விதத்தில் நம்ம அந்த மணியை ஸ்பெண்ட் பண்ணால், எந்தெந்த என்டர்பிரைசஸ்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த லா ஆஃப் ஈக்விமாஜினரி ரிட்டர்ன்ஸோட பிரின்சிபல் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லா ஆஃப் ஈக்விமாஜினரி ரிட்டர்ன் ஸ்டேட்ஸ் தட் த ப்ராஃபிட்ஸ் ஆர் மேக்ஸிமைஸ்ட் பை யூசிங் த ரிசோர்ஸஸ் இன் சச் அ வே தட் த மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் த ரிசோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் இன் ஆல் கேசஸ். இது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ்டாக இருக்கணும். எப்போனா அந்த ரிசோர்ஸஸை நம்ம எந்த விதத்தில் யூஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ்டாக இருக்கணும். அதே சமயத்தில் அங்கே கிடைக்கிற மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லா கேசஸ்லையும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதே சமயம் ஒரு 2,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் எல்லா கேசஸ்லாம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் சொல்கிறாங்க. Farmers reach maximum return when he allocates every additional amount of capital so as to get equal marginal returns. அடிஷ்னலாக அவங்க கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு கிடைக்கிற மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் வந்து ஈக்குலிபிரியம். லா ஆஃப் ஈக்விமாஜினரி ரிட்டர்ன்ஸ் கூட ஈக்குலிபிரியம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. MRX டிவைடட் பை CX ஈக்குவல் டு MRY டிவைடட் பை CY ஈக்குவல் டு MRZ டிவைடட் பை CZ. இங்கே வந்து MR அப்படின்றது மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் இன் ஈச் என்டர்பிரைசஸ், ஒவ்வொரு என்டர்பிரைசஸோட மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். C அப்படின்றது காஸ்ட்டு, எக்ஸ்ன்றது அது XYZ அப்படின்றது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான என்டர்பிரைசஸ். This principle can be illustrated with the help of the following example. இந்த பிரின்சிபலை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சப்போஸ் ஃபார்மர் இஸ் ஹேவிங் 50,000 ஃபார் இன்வெஸ்டிங். அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 ரெடியாக வச்சுருக்காரு. அந்த ஃபார்மர்ஸோட லொக்காலிட்டி, அவரோட ஊருக்கு என்னென்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னா, கிராப் என்டர்பிரைஸ், டெய்ரி என்டர்பிரைஸ் அண்ட் பால்ட்ரி என்டர்பிரைஸ். இஸ் லொக்காலிட்டி இஸ் ஃபேவரபிள் டு டேக் கிராப் என்டர்பிரைஸ், டெய்ரி என்டர்பிரைஸ் அண்ட் பால்ட்ரி என்டர்பிரைஸ் வந்து சூட்டபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபார்மர் ஒவ்வொன்றையும் தனித்தனி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு 50,000 மொத்தமாக போய் கிராப் என்டர்பிரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் அந்த 50,000 அப்படி இல்லைனா டெய்ரியில் பண்ணுறாரு, அப்படி இல்லைனா அந்த 50,000 பால்ட்ரி என்டர்பிரைசஸ், அந்த 50,000 மொத்தமாக ஒரே தொழிலில் போட்டார்னா அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஒன்று டெய்ரியில் பண்ணுறாரு, இல்லைனா கிராப் என்டர்பிரைசஸ், இல்லைனா பால்ட்ரி என்டர்பிரைசஸ். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவளுக்கு கிடைக்கிற மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த டேபிளில் பார்க்கலாம். அந்த 50,000 ஒரு 5 ஸ்பிளிட்டாக வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு 10,000 வந்து கிராப்பில் வந்து ஃபஸ்ட்டு 10,000 போடும்போது அவர் கிடைக்கிற மார்ஜினல் ரிட்டர்ன் எவ்வளோனா 20,000. அதே அவர் கிராப்பில் போடாமல் டெய்ரியில் போட்டார்னா 19,000. அதே அவர் கிராப் டெய்ரி ரெண்டுலேயுமே போடாமல் மொத்தம் பால்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவருக்கு கிடைக்கிற வந்து 21,000. இதே மாதிரி ஃபஸ்ட்டு 10,000, செகண்ட் 10,000, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இப்படி தனித்தனியாக ஒரு 5 ஸ்பிளிட்டாக வந்து அந்த 50,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட் பண்ணால் அவர் கிடைக்கிற மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் மொத்தமாக அந்த 50,000 அவர் கிராப் என்டர்பிரைசஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அவர் கிடைக்கிற மொத்தமான மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோனா 76,000 கிடைக்கிற மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். அவர் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 50, அதை மைனஸ் பண்ணணும்னா அவர் கிடைக்கிறது 26,000. இதே மாதிரி மொத்தமாகவே டெய்ரியில் இன்வெஸ்ட் பண்ணனா அவர் கிடைக்கிற மார்ஜினல் ரிட்டர்ன் 22,000. அண்ட் பால்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா அவர் கிடைக்கிறது 28,000. இதையே வந்து இந்த அமௌண்ட்டை நம்ம லா ஆஃப் ஈக்விமாஜினரி ரிட்டர்ன்ஸ் படி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்றது கீழே ஒரு டேபிளில் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு 10,000 வந்து அந்த ஃபார்மர் வந்து பால்ட்ரியில் போடுறாரு. பால்ட்ரியில் போட்டால் அவர் கிடைக்கிற மார்ஜின் ரிட்டர்ன்ஸ் வந்து 21,000. செகண்ட் 10,000 கிராப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கிராப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் அவர் கிடைக்கிற மார்ஜின் ரிட்டர்ன் 20,000. தேர்டு 10,000 வந்து கிராப்பில் போடுறாரு. கிராப்பில் போட்டால் அவர் கிடைக்கிற மார்ஜின் ரிட்டர்ன் 19,000. அண்ட் ஃபோர்த்து 10,000 டெய்ரியில் போடுறாரு. டெய்ரியில் இன்வெஸ்ட் பண்ணால் அவர் கிடைக்கிறது வந்து 19,000. அண்ட் ஃபிஃப்த்து 10,000 வந்து பால்ட்ரியில் போகிறவங்க 19,000. இது எல்லாத்தையும் அந்த ஒரே லேண்ட்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமில் தனித்தனியாக அவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ மொத்தமாக இங்கே கிடைக்கிற மார்ஜின் ரிட்டர்ன் 98,000. அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது 50. ஸோ மைனஸ் பண்ணால் 48,000. இட் இஸ் அப்சர்வ்ட் ஃப்ரம் த above table the cultivator is getting total net profit of 48,000 which is more than profit from any single enterprises. அவர் சிங்கிள் என்டர்பிரைசஸில் இன்வெஸ்ட் பண்ணதை விட அதே 50,000 இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது இவர் கிடைக்கிற மார்ஜின் ரிட்டர்ன் வந்து 48,000. அதாவது அந்த சிங்கிள் என்டர்பிரைசஸோட இவருக்கு வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குன்னா அவர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கிராப்பில் வந்து 20,000 அண்டு பால்ட்ரியில் 20,000 டெய்ரியில் வந்து 10,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணால் அவர் கிடைக்கிற மார்ஜின் ரிட்டர்ன் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. இட் இஸ் அப்சர்வ்ட் ஃப்ரம் த above table that margin returns from all the 3 enterprises is ஆர் ஈக்குவல். அதே சமயத்தில் அவங்க மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க மார்ஜின் ரேட் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து கிராப் டெய்ரி அண்ட் பால்ட்ரியில் வந்து 19,000 வந்து ஈக்குவலாக இருக்குது. thus it can be started that amount should be invested in such a way that margin returns should be equal in all alternatives. இதான் வந்து law of marginal returns. இப்போ இங்கே வந்து law of marginal returnsல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்மர்ஸ் வந்து ஒரு லிமிட்டட் கேபிட்டல் இருந்துச்சுன்னா அவர் வந்து அதை எந்த விதத்தில் யூஸ் பண்ணால் அவர் கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ்டாக இருக்கணும். அதே சமயத்தில் அவர் கொஞ்சம் ஒரு அதிகமாக ஒரு கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணாலும் எல்லா கேசஸ்லையும் அவர் கிடைக்கிற மார்ஜின் ரிட்டர்ன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதான் வந்து பார்த்தோம். செகண்ட் பார்ட் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னால் என்னென்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து வேணாம் கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் போகலாம் அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டடீஸ் போகிறீங்க. ஒரு 2 years ஸ்டடி போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தால் அந்த 2 yearsஸை நீங்கள் கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணியிருப்பீங்களா, அந்த மணி தான் அந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 rupees இருக்குது. அந்த 100 rupeesக்கு நீங்கள் வந்து ஷூ வாங்கிடுறீங்க. ஒருவேளை அந்த 100 rupees ஷூ வாங்காமல் அதை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும், ஒரு 5%. இப்போ இங்கே அதை வந்து பேங்க்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது அந்த 5% வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். So in agriculture, resources are limited and have alternative uses. When resources is put to one use, opportunities of other activities are lost. இப்போ அக்ரிகல்ச்சர்ஸில் வந்து ரிசோர்ஸஸ் தான் லிமிட்டடாக இருக்கும், ஆனால் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் யூஸஸ் இருக்கும். இப்போ ரிசோர்ஸஸ் வந்து ஒரு யூஸஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அதர் ஆப்பர்ச்சுனிட்டியில் மிஸ் ஆயிடும். இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா நம்ம மேலே பார்த்ததே தான், அந்த இடத்துல ரைஸை போட்டிங்கன்னா அங்கே வந்து கிரவுண்ட்நட்டையும் சுகர்கேனையும் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆயிடுது. அதே மாதிரி கிரவுண்ட்நட்டை போட்டிங்கன்னா சுகர்கேனுக்கும் ரைஸுக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் ஏ பெரோ defined opportunity cost is amount of the next best produce that must be given up in order to produce a commodity. ஜான் ஏ பெரோ அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து எக்கனாமிஸ்ட் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கமாடிட்டி பி 2 கமாடிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கமாடிட்டி ஏவை ப்ரொடியூஸ் பண்ணாமல் கமாடிட்டி பியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை கமாடிட்டி ஏவை ப்ரொடியூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடச்சிருக்குமா, அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கமாடிட்டி ஏவை ப்ரொடியூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கிடச்சிருக்குமோ அந்த அமௌண்ட்டை தான் இந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கான்செப்ட் வந்து டெவலப் பண்ணவர் யாருன்னா ஆஸ்திரேலியன் எக்கனாமிஸ்ட் வெய்சர் அப்படின்றவர் ஃபஸ்ட் வந்து இதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஒரு சின்ன ஃபார்மில். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னென்னா வாட் வி சாக்ரிஃபைஸ் டிவைடட் பை வாட் வி கெட். இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வந்து 2 விதமாக கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் என்னென்னா ஆன் கிராஸ் இன்கம் பேசிஸ் வென் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல். இன்னொன்று வந்து ஆன் நெட் இன்கம் பேசிஸ். இன்னொன்று வந்து வென் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் நாட் ஈக்குவல். ஃபஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 2 என்டர்பிரைசஸ் இருக்குது. ஒன்று வந்து டொபாக்கோ, இன்னொன்று வந்து பொட்டேட்டோ. இப்போ டொபாக்கோ ஈல்டு எவ்வளோ இருக்குன்னா 12 குவிண்டால்ஸ் அண்ட் பொட்டேட்டோ ஈல்டு வந்து 140 குவிண்டால்ஸ். இப்போ கிராஸ் இன்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு குவிண்டாலுக்கு வந்து இன்கம் எவ்வளோனா 3,000. அப்போ 12 குவிண்டாலுக்கு வந்து 36,000. பொட்டேட்டோ ஈல்டு வந்து ஒரு குவிண்டாலுக்கு 400 rupees அப்படின்னா 140 குவிண்டால்ஸ்க்கு வந்து 56,000. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இங்கே ரெண்டுலேயுமே சேம் தான், 10,000. நெட் இன்கம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா கிராஸ் இன்கம் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா நெட் இன்கம் வந்து 26,000 அண்டு 46,000 கிடைக்குது.
இந்த கேஸில் இன் திஸ் கேஸ் இட் இஸ் பெட்டர் டு க்ரோ பொட்டேட்டோஸ் தட் டொபாக்கோ. இங்கே வந்து டொபாக்கோவோட பொட்டேட்டோவை நம்ம க்ரோ பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா பொட்டேட்டோவில் தான் நம்மளுக்கு அதிகமான நெட் இன்கம் வந்து கிடைக்குது. இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒருவேளை நீங்கள் வந்து பொட்டேட்டோவை க்ரோ பண்ணாமல் டொபாக்கோ க்ரோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ ஈல்டு வந்து எவ்வளோனா 46,000 உங்களுக்கு நெட் இன்கம் கிடச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது வந்து 46,000. அதே நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மொத்தமாக சேர்த்து சொன்னால் 56,000. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது 56,000. So in this case it is better to grow potatoes than tobacco. The opportunity cost of growing tobacco is the gross income of 56,000 which was sacrificed by not producing potato. Second வந்து ஆன் நெட் இன்கம் பேசிஸ் வென் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நாட் ஈக்குவல். அங்கே ஈக்குவல், இங்கே வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. இங்கே வந்து ஒரு 3 என்டர்பிரைசஸ் எடுத்துருக்காங்க, டொபாக்கோ, பொட்டேட்டோ, வீட்டு. அதில் வந்து ஹை யீல்டிங் வெரைட்டி அந்த வீட்டில். இது வந்து கிராஸ் இன்கம் எவ்வளோனா 36,000, 56,000 அண்ட் 70,000. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இங்கே வேரி ஆகுமா 10,000, 10,000, 18,000. இப்போ நெட் இன்கம் வந்து 26, 46 and 52,000 இருக்குது. In this case net income generated by the 3 crops tobacco, potato, wheatல வந்து net income எவ்வளோன்னு மேலே பார்த்தோம் 26, 46 and 52,000. இங்கே வந்து ஹையஸ்டான இன்கம் எதுலனா வீட்டில் தான் நம்மளுக்கு கிடைக்குது 52,000 கிடைக்குது. The opportunity cost of growing potato is the net income of rupees 52,000 which was sacrificed by not growing wheat. இந்த இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னென்னா செகண்ட் கமாடிட்டி என்ன பொட்டேட்டோ. இப்போ ஒருவேளை நீங்கள் வீட்டை க்ரோ பண்ணாமல் பொட்டேட்டோ க்ரோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா 52,000. ஸோ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது 52,000. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் த ரிட்டர்ன் த ரிசோர்ஸஸ் கேன் ஏர்ன் வென் இட் இஸ் புட் இன் டு த நெக்ஸ்ட் பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் யூசஸ். நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்க அல்டர்னேட்டிவ் யூசஸ்க்கு நீங்கள் போகும்போது அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலியமாக கிடைக்கிற ஒரு இன்கம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பார்த்த லா ஆஃப் ஈக்விமாஜினரி ரிட்டர்ன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். அதுலேருந்து சில எம்சிக்யூஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1 எம்சிக்யூவில் வந்து வாட் டஸ் த டேர்ம் மார்ஜினல் இன் எக்கனாமிக்ஸ் மீன். எக்கனாமிக்ஸில் மார்ஜினல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் வந்து அடிஷ்னல், அன்இம்பார்ட்டன்ட், மினிமம் யூனிட், none of the above. ஆன்சர் என்னன்னா அடிஷ்னல். கொஷின் நம்பர் 2 which of the following must be true when the marginal is negative. மார்ஜினல் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி the total is decreasing. Question number 3 a consumer is in equilibrium when the marginal utilities are. marginal utilities எப்படி இருக்கும்போது கன்சியூமர் வந்து ஈக்லிபிரியமாக இருப்பாங்க அப்படின்னா marginal utilities வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆன்சர் பி ஈக்குவல். Question number 4 when marginal utility is positive what happened to total utility. marginal utility பாசிட்டிவாக இருந்தால் total utility எப்படி இருக்குது அப்படின்னா decreases. Answer D it increases. Question number 5 when the marginal utility is equal to 0 what will be the total utility be. marginal utility 0 இருந்தால் total utility எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. Answer A maximum. Question number 6 utility is generally related to answer A option A satisfaction. Question number 7 what do you mean by under conditions of a perfect competition in the product marketல இருந்து எது perfect competitionக்கு எது கரெக்டான கண்டிஷன் கேட்குறாங்க. MRP is equal to VMP. Question number 8 when price floor is set above equilibrium price it will result in answer option B surpluses. Question number 9 in which economy do consumers and producers make choices based on market forces of supply and demand. Answer option A market economy. Question number 10 what do you mean by the supply of goods. supply of goods na quantity of the goods offered for sale at a particular price per unit of time. Next வந்து ஷார்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஈக்விமாஜினல் ரிட்டர்ன்ஸ். ஈக்விமாஜினல் ரிட்டர்ன்ஸோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு நம்ம மேலே பார்த்தோம். த லா ஆஃப் ஸ்டேட்ஸ் தட் ப்ராஃபிட்ஸ் ஆர் மேக்ஸிமைஸ்ட் பை யூசிங் த ரிசோர்ஸஸ் இன் சச் அ வே தட் த மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் த ரிசோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் இன் ஆல் கேசஸ். ஒரு எந்த விதத்தில் நம்மகிட்ட இருக்க கேபிட்டலை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இருக்க ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ்டாக இருக்கணும். அதே சமயத்தில் எல்லா கேசஸ்லையும் மார்ஜினல் ரிட்டர்ன் வந்து ஈக்குவலாக இருக்கணும். செகண்ட் கொஷின் என்ன வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் இஸ் டு அப்டெயின் த மேக்ஸிமம் நெட் ப்ராஃபிட் ஃப்ரம் த வேரியஸ் என்டர்பிரைசஸ் ஆன் அ ஃபார்ம். ஃபார்மில் இருக்க வேரியஸ் என்டர்பிரைசஸ்னால நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணும். த மெயின் எய்ம்ஸ் டு கெட் மேக்ஸிமம். அவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ்டாக இருக்கணும். கொஷின் நம்பர் 3 வந்து என்னென்னா வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங். ஒரு ஃபார்மிங்கில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இண்டிவிஜுவல் ஓன்ஸ் 100 acres ஆஃப் அ ஃபார்ம் லேண்ட். அவங்க வந்து ஒரு
100 ஏக்கர் வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 டிசிஷன் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து அங்கே வந்து ஃபார்மிங் பண்ணலாமா, இல்லை அந்த லேண்ட் வந்து ரெண்ட்டுக்கு விடலாமா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த லேண்டை வந்து அவங்க ரெண்ட்டுக்கு விட்டாங்கன்னா அவங்க ரெண்ட்டுக்கு விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க ரெண்ட்டுக்கு விடலைன்னா அவங்க வந்து அந்த லேண்ட்லேருந்து ஃபார்மிங் பண்ணியிருப்பாங்களா, ஃபார்மிங் பண்ணி அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்க குறிப்பிட்ட இன்கம் கிடச்சிருக்கும். அது மூலம் அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். He or she has the decision of either farming the land or renting into the neighbor. If he or she farms the land, the opportunity cost is the income foregone by not renting it to get a neighbor. ரெண்டிங் விடலை அப்படின்னா அவங்க ஃபார்மிங் பண்ணியிருப்பாங்க, அது மூலிமா ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து இப்போ மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ கொஷின் நம்பர் 4, which scenario is the best example of opportunity cost? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு வந்து எது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. A computer company produces fewer laptops to meet tablet demand. டேப்லெட் டிமாண்டாக இருக்கும்போது அவங்க வந்து டேப்லெட்டை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அவங்க வந்து கம்ப்யூட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்றது அந்த கம்ப்யூட்டரை ப்ரொடியூஸ் பண்ணது அவங்க என்ன இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்களோ அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. கொஷின் நம்பர் 5, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பிளிசிட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இன்னொன்று வந்து இம்ப்ளிசிட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இதில் வந்து எக்ஸ்பிளிசிட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு தான் வந்து டைரக்ட் மானிட்டரி வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.